பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருப்பது விருதா. ஒரு வீடு கட்டணும்னு நாங்கத்தான் ஆலோசனை பண்ணுகிறோம். நான் சம்பாதித்தேன், என்னுடைய காசிலே நான் கட்டுகிறேன், நான் இப்படி எப்படி செய்வேன் என்று. ஆனால் திடீரென்று பணம் இல்லாமல் போகிறது. திடீரென்று அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தினவர் மறித்து போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. நீ என்னை நினைத்து என்னை முன்வைத்து என்னுடைய ஆலோசனைப்படி நடந்தால் உனக்கு எல்லாமே ஜெயமாக முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்களுடைய சுய புத்தி எங்களுக்கு பல காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீ இந்த விதமாக போ, காசு போதாவிட்டால் இங்கே போய் கடன் எடு, பேங்க்ல போய் லோன் எடு, இந்த மனுஷனிடம் போ, அந்த மனுஷனிடம் போ. அங்கே நாங்கள் போகிறோம், கடனிலே அகப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம், எங்களுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறது. அது எங்கள் சுய புத்தி. எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கிற காசை கர்த்தருடைய கரத்திலே வைத்து, ஆண்டவரே இதற்குரிய காரியங்களை நீங்க செய்யுங்க, இந்த காசிலே நான் என்ன செய்ய வேண்டும், வீடு எனக்கு அவசியம், அது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லும் போது அவராலே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஏற்ற ஆலோசனை அவர் கொடுப்பார், அவர் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் பெருமைப்பட என்ன இருக்கிறது? பிரியமான தேவனுடைய ஜனமே, நாங்கள் எங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள எங்களில் என்ன இருக்கிறது? ஒரு சிறு நோய் வந்தால் எங்களுக்கு தாங்க முடியாது. ஒரு சிறு ஊசி குத்தினால் ஐயோ அம்மான்னு கத்துறோம், ஐயோ இயேசுவேன்னு கத்துக்கிறோம். இந்த ஊசி குத்துனதை கூட எங்களால் தாங்க முடியாது. ஒரு ஆணி குத்தினால் எங்களால் தாங்க முடியாது. இந்த விதமாக வாழுகிற இந்த உலகத்திலே நாங்கள் பெருமைப்பட்டு கொள்ள என்ன காரியம் எங்களுக்கு இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் கர்த்தரை முன்வைத்து நடக்கிற மக்களாக, விசேஷமாக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தங்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்கு இஷ்டமான விதத்திலே பலர் பாடல்களை இயற்றி மிகவும் மோசமான நிலைமையிலே ஆடி பாடிக்கொண்டு களி கூறுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய நேரத்திலே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டிய நேரத்திலே அவ்வளவு நேரத்தையும் அவர்கள் தங்களுக்கு இஷ்டமான பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்கள் தான், ஆனால் அதை தங்களுக்கு இஷ்டமான விதத்திலே பாடி கர்த்தருடைய நாமம் வீணாய் போகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களில் நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. நாங்கள் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. அங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னொரு காரியத்தை. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 8:17 நாங்கள் வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கைப்படனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர். எங்களுக்கு பலனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரித்தார். கானானுக்குள் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நாங்கள் யுத்தம் செய்தோம், நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்கள் கைப்பலனால் நாங்கள் சம்பாதித்தோம், எங்களுடைய சாமர்த்தியம் தான் இதை செய்தது என்று நீங்கள் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே முன்னின்று இந்த காரியங்களை செய்தார் என்று அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமைப்பட்டு அவர்கள் அநேக காரியங்களிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கினதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு வந்தும் அங்கே வனாந்திரத்தில் அநேகர் மரித்து போனார்கள் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதற்கும் கர்த்தரை முன்வைத்து நாங்கள் நடக்க வேண்டும். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஐஸ்வர்யம், எனக்கு பலன் இருக்கிறது, பலன் வேண்டும் என்று இன்னைக்கு அநேகர் ஆண்களும் பெண்களும் பலவிதமான பால்களை குடிக்கிறார்கள், டானிக்கை சாப்பிடுகிறார்கள், விட்டமின்ஸை சாப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு சின்ன நெஞ்சு வருத்தம் வந்தால் கூட அவர்களால் தாங்க முடியவில்லை. கடாலன்னு கீழே விழுறாங்க, மரித்து போறாங்க. அப்படியானால் ஆண்டவர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியுமா? போன உயிரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது
உன்னுடைய தகப்பன் தாய் சம்பாதிப்பது கர்த்தருடைய கிருபையால். அவர் கிரியை செய்யாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் வாழுவது கர்த்தருடைய கிருபை என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய வந்து அவர்கள் அம்மா அப்பா எங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, இதை வாங்கி தாருங்கள் என்று சொல்லும் போது அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாவது இயேசுவிடம் போய்க்கு, எங்களுடைய கேட்கும் முன் நீ இயேசுவிடம் போய்க்கு. அவர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இயேசு தான் உள்ளங்களில் பேச முடியும். எங்களுடைய அனுபவத்தில் சாட்சியாக நான் சொல்லக்கூடிய அநேக காரியங்களுக்கு கர்த்தர் தம் மக்களின் உள்ளங்களில் பேசி இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு போகிறார். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், ஆனால் யார் யார் உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரோ அதன் மூலம் இந்த ஊழியம் இன்னும் விழாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய